ராமச்சந்திரனா, நீங்கள் யாருங்க? ஹலோ, இது அபி கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. நீங்கள் யார்? ராங் நம்பர். என்ன தொல்காப்பியா? என்ன பலமான யோசனை இருக்கா போல இருக்கு? சார், ஒரு விஷயம் மனசுல ஓடிட்டு இருக்கு. என்னப்பா அவ்வளவு முக்கியமான விஷயம்? சார், ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டான்னா அந்த தவறோட விளைவுகள் அவனை துரத்திக்கிட்டே தான் இருக்குமா சார்? கண்டிப்பா. சின்ன தப்புன்னா விளைவும் கொஞ்சமா தான் இருக்கும். தப்பு பண்றதே தொழிலா இருந்தா தொந்தரவும் ஜாஸ்தியா தான் இருக்கும். அது சரி, எதுக்காக தொல்காப்பியா இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். நம்ம பாஸ்கர் இல்ல, அவருக்கு தான் பிரச்சனை. நீ என்னப்பா சொல்ற? அன்னைக்கு ரொம்ப வீராப்பா பேசிட்டு போன அந்த பாஸ்கர் போனாரு. நான் இன்னைக்கு நம்ம ஆடிட்டிங் அசோசியேஷன் போயிருந்தேன். அங்க பாஸ்கரும் வந்திருந்தார். பாஸ்கர் எதுக்காக அங்க வரணும்? பாஸ்கரோட பழைய பாஸ் அங்கதானே இருக்காரு. அவர்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்தாரு. வேலை கேட்டா? ஆனா அவரை அந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்க மறுத்துட்டாங்க. சாதாரணமா வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவருடைய பழைய வாழ்க்கை, அவருடைய குணநலன்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி அவரை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. பாவம், பாஸ்கர் ஒரேடியா உடஞ்சு போயிட்டாப்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் அங்க இருந்ததை காமிச்சுக்கல. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு. அவன் பண்ணினதுக்கு இப்பெல்லாம் கடவுள் அப்பப்போ தண்டனை கொடுத்துறாரு. சார் ப்ளீஸ், நாமளும் இந்த மாதிரி பேச வேண்டாம். எனக்கு இப்ப பாஸ்கரை பார்க்குறப்ப ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. சரிதான், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணலாம் சார். என்ன? இப்போ நம்ம இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பாஸ்கர் எங்கேயாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடலாம். ஆனா நாம தான் வேலைக்கு சேர்த்து விட்டோம்னு அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அந்த வேலையை ஒத்துக்க மாட்டாரு. ஏன் தொல்காப்பியா, எதுக்காக நம்ம தலையை சுத்தி மூக்க தொடணும்? பேசாம நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு சேர்த்துடலாம்ல? அது மட்டும் கண்டிப்பா வேண்டாம் சார். என்னப்பா, ஏன் இவ்வளவு உறுதியா வேணான்ற? நீயே யோசிச்சு பாரு. நாராயணன் சார் ஆஸ்பத்திரி செலவுல இருந்து காரியம் வரைக்கும், ஏன் இப்போ வீட்டு செலவு வரைக்கும் அபிதானே பணம் கொடுத்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் பாஸ்கரை வேலைக்கு வச்சுக்க கூடாது? இல்ல சார், அது நல்லா இருக்காது. அபியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா பாஸ்கர் இங்க வரக்கூடாது. பாஸ்கரால அபியும் அவங்க சம்பந்தப்பட்டவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அபியோட திருமண வாழ்க்கை தோல்வியடைய காரணம் பாஸ்கர். இப்போ இந்த ஆபீஸ்லயும் அவரை சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த தொழிலும் பாதிக்கப்படும். பாஸ்கரோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும் சார். இன்னைக்கு அவர் படுற கஷ்டம் அவரை அமைதியா இருக்க வச்சிருக்கு. ஆனா நாளைக்கு அவர் குணம் மாறும். அதான் பாஸ்கர். ஓகே, வேலையை பார்ப்போம். வணக்கம் சார். அட வாயா, உட்காரு. என்னாச்சு நான் சொல்ல மேட்டர்? நீங்க சொல்லி நான் முடிக்காம இருப்பேனா சார்? இந்தாங்க அதோட ஜெராக்ஸ் காப்பி. சோ இதுதான் அது? ஆமா சார், இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி. அச்சசலா இதே மாதிரி ஒரிஜினல் நான் கொடுத்த டீடைல்ஸோட வேணும். அப்படியா? ஆமா சார். உங்களால முடியல? நான் எதையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இதுவும் அப்படிதான். கஷ்டமான வேலை, ஆனா என்னால முடியும். அதான் உங்களை தேடி வந்தோம். சரி, எப்போ கிடைக்கும்? எப்போ வேணும்? நாளைக்கு முடியுமா? இது ரொம்ப கஷ்டமான வேலை. நாளைக்கு மறுநாள் முடிச்சு வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. சரி, முடிச்சு வைங்க சார். நாங்கள் வரோம். நாங்கள் வரோம். ஹலோ மிஸ்டர் கங்கையா. வா உபேந்திரா, வா. பணத்தை ரெடி பண்ணிட்டேன். வெரி குட் உபேந்திரா. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துட்டேன். என்னோட பாஸ்போர்ட் வேணும். இது நீ கேட்ட பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு பாரு.
அடேங்கப்பா, என்ன இது ஒரிஜினல் மாதிரி இருக்கு? அதான் நம்ம தொழில். மத்தவெல்லாம் ஒரிஜினல் சாயல்ல டூப்ளிகேட்டை தயாரிப்பான். ஆனா நான் ஒரிஜினலை விட பெட்டரா டூப்ளிகேட் தயாரிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். அது சரி, எங்க விசா காணோம்? சாரி பிரதர், விசா மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? நான் சிக்கல்ல இருக்கேன். உடனடியா எனக்கு விசா வேணும். எனக்கும் சீக்கிரம் கொடுக்கணும் தான் ஐடியா. ஆனா சூழ்நிலை அமையல. பாஸ், இது என்னோட உயிர் பிரச்சனை, புரியுதா? புரியுது உபேந்திரா. விஷயம் என்னன்னா, பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்கிற என்னோட ஆளு வெளியூர் போயிட்டான். அவன் வந்த உடனே ஒரே வாரத்துல நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். டோன்ட் வரி உபேந்திரா. சரி, அந்த ஆள் எப்போ வருவான்? 2-3 நாள்ல வந்துருவாரு. கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோ உபேந்திரா, ப்ளீஸ். சரி, பணம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் கண்டிப்பா சரியா தான் இருக்கும். அப்போ நான் வரேன். ஓகே, போயிட்டு வாங்க. ஓகே டியர், அவனுங்களுக்கு நாள் குறிச்சாச்சு. நீ போன இடத்துக்கு அந்த பாஸ்கரையும் தொல்காப்பியனும் சீக்கிரம் அனுப்பிச்சு வைக்கிறேன். சார், சார், சார். யாரு? அடட, ராமச்சந்திரா, வாங்க வாங்க வாங்க. ஹலோ, ஆமா, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல். ஆமா, இனிமே எந்த அப்பாயின்மெண்ட்டும் வேண்டாம், புரியுதா? ஆ, இனிமே என்ன கூப்பிடாத, ஓகே? ஆ, சரி, போனை வச்சிரு. ஆ, வணக்கம் சார். வாங்க வாங்க, வரணும் வரணும். உட்காருங்க. நீங்க என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். என்ன சார் இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கோம். என்ன உமா சொல்ற? ஆமா சார், உங்களை மாதிரி பெரியவங்க வீட்டுக்கெல்லாம் வருவோன்னு நாங்க கற்பனை கூட பண்ணதில்ல. நீங்க ரொம்ப பெரியவா, நாங்க சாதாரணமானவங்க. நோ 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 நோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்கிட்ட இருக்கிறது வெறும் பணம், பணம் சேர்த்த புகழ், அவ்வளவுதான். உன்கிட்ட இருக்கிறது அப்படி இல்லம்மா. உன்கிட்ட இருக்கிறது வித்தை, கலை, கடவுள் உனக்கு கொடுத்த கொடை. எனக்கு கொடுத்தானா இல்ல உன் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தானா? இல்லையே, உனக்கு தான் இசை ஞானத்தை அள்ளி கொடுத்துருக்கான். உட்காரு உமா, உட்காரு. உட்காருங்க, வாங்க உட்காரு உமா. இந்தா உமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி வரும், சாப்பிடுங்க. நான் இதை வந்துடுறேன். ராமச்சந்திரா, சார். கொஞ்சம் என் கூட வாங்க. வாங்க ராமச்சந்திரன், வாங்க. பாருங்க. அப்பா, சார், என்ன சார் இது? சினிமாவுல பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாமே இம்போர்ட்டட் ராமச்சந்திரன். அந்த டம்ளர் உள்பட எல்லாமே ஃபாரின்ல இருந்து தான் வருது. சார், இது சாதாரண இடம் இல்ல சார், சொர்க்கம் சார். எனக்கு மட்டும் இப்படி ஒரு இடம் சொந்தமா இருந்துச்சு, நான் இந்த இடத்த விட்டு வெளியே வரவே மாட்டேன் சார். என்ன ராமச்சந்திரன் பேசுறீங்க? இதை உங்க சொந்த வீடா நினைச்சுக்கோங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, ஓகே? தேங்க்யூ சார். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. சார், என்ன நீங்க போய் ஊத்திக்கிட்டு? முதல் பெக்க நான் தான் ஊத்தி கொடுப்பேன், அதுக்கப்புறம் உங்க பாடு. உங்க சுதந்திரத்துல நான் தலையிடவே மாட்டேன், ஓகே? தேங்க்யூ சார். என்ஜாய். சார், நீங்க தெய்வம் சார். பாறை திறந்து விட்ட பாரி வள்ளல் சார் நீங்க. ஓகே ஓகே, ஹேவ் எ நைஸ் டைம், கம் ஆன். என்ஜாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உமா,
உட்காரு 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 உமா. மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும், உட்காரு. இதோ பாரு உமா, நான் உன்னோட தீவிரமான ரசிகன். நீ உட்காந்துக்கிட்டு பாடு, நான் நின்னுக்கிட்டு கேட்கறேன். அதுதான் என்னோட ஆசை. பாடு உமா, பாடுமா. அலைபாயுதே கண்ணா, அலைபாயுதே கண்ணா என் மனமிகு, அலைபாயுதே கண்ணா என் மனமிகு, அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபாயுதே வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிகு, அலைபாயுதே மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிகும், அலைபா உங்க வயசுக்கும் உங்க அந்தஸ்துக்கும் ச்சே, நல்லா இல்ல சார். உமா, நான் உன் பாட்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கே அடிமை நான். வேண்டாம். ஏனா 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 ஐயோ, ஏனா எந்திரிங்கோ. ஏனா ஏனா உமா, அவன் சாஞ்சிட்டான், அவனை விடு. நான் சொல்றேன்ல. இத பாரு, போயா. கங்கா, வாங்க பாஸ்கர், உட்காருங்க. இல்ல எதுக்கா வர சொன்னீங்க? உட்காருங்க ப்ளீஸ். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன ரிலாக்ஸ்டா உட்காந்து பேச மாட்டீங்களா? என்னமோ என்கொயரி கவுண்டர்ல விசாரிக்கிற மாதிரி நின்னுகிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உட்காருங்க. உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு முறை மீட் பண்ணி பார்த்திருக்கேன் இல்லையா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு முறை சந்திச்சிருக்கோம். அபி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அது தவிர நமக்கு நடுவுல எந்த விதமான பரிச்சயமும் கிடையாது. நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், ஆச்சரியப்படலாம். கொஞ்சம் ஆச்சரியமாவும் குழப்பமாவும் தான் இருக்கு. என்ன பேச போறீங்க? உங்க எதிர்காலத்தை பத்தி தான் பேச போறேன். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? Shit, not again. பாஸ்கர், என்னாச்சு? நீங்க இதை பத்தி பேசுறதா இருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எதுக்கு இவ்வளவு கோபம்? பின் என்னங்க, யாரை பார்த்தாலும் இதே கேள்வி, இதே யோசனை, இதே தொந்தரவு. நான் எங்க வேலை பார்த்தானா எப்படியாவது எக்கேடு கட்டு போனா அவங்களுக்கு என்ன? நான் உங்க அக்கறை எதிர்பார்த்தனா இல்ல பரிதாபத்தை தான் கேட்டேனா? பாஸ்கர்,
நான் உங்ககிட்ட பரிதாபப்பட்டு பேசல. எனக்கும் இந்த பரிதாபம்லாம் பிடிக்காது. ஏதோ ஒரு வித அக்கறை. சோ எனக்கு தோணுன யோசனைய உங்ககிட்ட சொல்லலான்னு பட்டுச்சு. தட்ஸ் ஆல். நான் சொல்றது உங்களுக்கு நல்ல யோசனைன்னு பட்டா அதை செய்யுங்க. இல்லனா just forget it. சொல்லுங்க. பாஸ்கர், நம்ம அதிகம் சந்திச்சுக்கிட்டது கிடையாது. ஆனா உங்களை பத்தி எனக்கு நிறையவே தெரியும். பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அபி சொல்லியிருக்காங்க. ஆடிட்டிங்ல உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமா. உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க ஏன் அபி ஆபீஸ்லயே வேலை பார்க்க கூடாது? உங்க டேலண்ட்டையே நீங்க வேஸ்ட் பண்ணணும். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உங்க பழைய விஷயங்களை வச்சுதான் உங்களை இன்சல்ட் பண்றாங்கன்னு. புதுசா ஒரு இடத்துக்கு போறதை விட உங்களுக்கு பரிச்சயமான ஒரு இடத்துல வேலை பார்க்கறது ஈஸி அண்ட் பெட்டர் இல்லையா? நீங்க அபி கிட்ட வேலைக்கு சேர்ந்துருங்க. ஓகே? வேணாங்க. வேணாமா? ஏன்? ஏன்னா அபி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கா. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு, என் அப்பாவுக்கு நிறையவே பண்ணிட்டா. ஆனா எந்த உரிமையில பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. எங்க அப்பாவுக்கு மருமகளாவா, மகளாவா, இல்ல மனைவியா பண்ணாங்கிறது புரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவ செஞ்ச உதவினால நான் தெளிவாயிட்டேன். என் தகுதிக்கு மீறின உதவி அபி பண்ணிட்டா. இப்ப மறுபடியும் இதெல்லாம் போய் எதிர்பார்க்கறது எப்படிங்க? எனக்கு எனக்கு உரிமை இருக்கு. பாஸ்கர், ஒரு விஷயத்தை நேரடியா உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கு மனசுல தோன்ற பதில உடைச்சு சொல்லிடுங்க. அபி இப்பவும் உங்க மனைவிதாங்கிற உரிமை உங்க மனசுல இருக்கா? ஆமா. அப்போ நீங்க நிச்சயமா இங்க வேலை பார்க்கணும். அபி சொன்னா வேலை பார்ப்பீங்க இல்லையா? அபி சொன்னா நிச்சயமா பார்ப்பேன். வெரி குட். அப்ப நீங்க கிளம்புங்க. நான் அபி கிட்ட பேசுறேன். ஓகே?